ராஜா 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 ஓஹோ. பூஜா ம். பூஜா தே குக நேத்திக்கின்ற நாளையில்லை ஆஹா. எப்பமுள்ள ராஜா வர்றா தூக்கமுல்லை அப்போ நான் ராஜா. ராஜா. இதுக்கு மேல படம் காப்பி ரைட் கேட்பாரு. உட்காருங்க. என்னங்க டைரக்டர் காணோம்? இந்த வந்துட்டாங்களா? ஐஸ் ஊரு உட்காருங்க. பேசி ஒரு இன்டர்வியூ கொடுத்தா தான் உள்ள வர இருக்குன்னா மனுஷன். என்ன சொல்லுங்க. இளையராஜா வயசு 50 வயசு ஆகுதுல்ல? 50 வயசு ஆகுதா? இளையராஜா 50 வயசு முடிஞ்சு 30 வருஷம் ஆயிருக்குங்க. அவர் ஃபர்ஸ்ட் படம் வந்து அன்னக்கிளி வந்து 50 வருஷம் ஆச்சு. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 50 வருஷம் ஆச்சு. அதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறக்காட்டி தான் இன்னைக்கு டாபிக் இங்க வந்திருக்கோம். 80 வயசு ஆயிருக்கலாம், ஆனா அவரோட பாடல்கள் என்றுமே இளமையா தான் இருக்கும். ஸோ அன்னக்கிளியில ஆரம்பிச்ச அந்த பயணத்தை தான் அது இளமையில ஒரு பாடல் இது இளமை இதோ இதோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு. சொல்லுங்க. கண்ணி தட்டி தட்டி வந்த கண்ணு குட்டி. அண்ணன் தெரியுங்களா? ஸ்டேஜ் பெர்ஃபார்மர். இந்த பாட்டுக்கெல்லாம் தலையில நின்று ஆடுவாரு. அங்க தண்ணி இருக்காது, தொட்டி இருக்காது. தண்ணி இல்லாம தொட்டி இல்லாம பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, ஆடி தள்ளிடுவாரு. ஐயோ. இந்த மாதிரி இளையராஜா பயன்கள் இருக்க போய் தான் இன்னும் அவரை கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ அதான் அவர் பயணம் வந்து அன்னக்கிளியில ஆரம்பிக்குது. 1967 அந்த 76 அந்த மாதிரி இப்படியில ஆரம்பிக்குது. ஸோ இப்போ 2025 இருக்கும். 1976 இருந்து 2025 கிட்டத்தட்ட ஒரு விடுதலை வர இல்ல, விடுதலை தாண்டி 2 படம் போட்டாரு. அப்படியா? ஆமா, ஜமான் வந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு படம் போட்டுட்டு இருக்காரு. இதுக்கு வெப் சீரிஸ் மாடர்ன் லவ் வரைக்கும் போட்டாரு. இந்த ஜெனரேஷன் வரைக்குமே வந்து அவரு இன்னும் என்ன சொல்றது, எந்த சென்சருக்கு போனாலும் அந்த காலத்தோட பாடல்கள் வந்து என்னைக்கும் அசைக்க முடியாது இல்ல. ஆமா, அது என்ன உண்மைதான். ஆமா, உங்களை மாதிரி 60 வயசு ஆனா அந்த பாட்டுலாம் கேட்டுட்டே இருக்கதான் தோணும். 20 வயசு தாங்க. 20 வயசா? அன்னைக்கு எப்பவுமே நீ பிறந்திருக்க, நீ சும்மா ஊரை ஏமாதி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. ஸோ அதுதான் இப்போ இளையராஜா பையன் 1976 ஆரம்பிச்சாலும் அவர் சின்ன சின்ன படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் இசையமைக்க ஆரம்பிக்கிறார். சிவகுமார் படம் அந்த மாதிரி செகண்ட் ஹீரோ சப்ஜெக்ட் தான் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு 1975 மேல அந்த 80s இந்த ரஜினி கமல் உள்ள வர்றாங்கல்ல. ஸோ அப்போதான் வந்து அந்த ஹீரோ ஓரியன்டட் சப்ஜெக்ட் வரும்போது அவருடைய பாட்டும் பீக்ல போகுது. ஸோ இந்த 80s 90s தான் வந்து இளையராஜாவோட பீக் லெவல் சொல்லலாம். வருஷத்துக்கு 100 படம் வர்றது, எல்லா பாட்டுமே ஹிட்டு. ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ்னு விடுறோம், ப்ரோமோன்னு விட்டு அந்த ஒரு பாட்டு ஹிட் ஆகுது வச்சு பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த 80s 90sலாம் வந்து ஒரு ஆல்பமாவே ஹிட் ஆகும். நம்ம எவ்வளவோ படம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. ஒரு படம் எடுத்தீங்கன்னா அந்த பாட்டுல 6 பாட்டுமே ஹிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிட் கொடுத்த மியூசிக் டைரக்டர் தான் இளையராஜா. அது நமக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி எந்த நாலேஜ் வச்சு அவர் அரேஞ்ச் பண்ணாரு? சூத்திரம் சொல்லிட்டே இருப்பாரா, பக்கத்துல கங்காய் மரம் மருந்து அரைச்சு கொடுத்துட்டே இருப்ப. நீ செந்தில் மருந்து சொல்லி அதுக்கெல்லாம் மூளை வேணும்னே, மூளை அந்த மாதிரிதான். ஸோ அதுவுமே சொல்லணும். ஸோ எல்லா பாடலுமே வித்தியாசமான பாடல்களா இருக்கட்டும், எதுவுமே ஒண்ணு மாதிரி ஒண்ணு இருக்காது. நீங்க அந்த பாடல இன்னைக்கு நம்ம 5.1 ஸ்டீரியோல வச்சு கேட்டாலுமே அது இன்னும் இந்த எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாத இருக்கும். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தான் நேரம் வந்தா சொல்லுங்க, ஒரு 2 பாட்டு சொல்லுங்க பாப்போம். ஐயோ, ஒரு குடியிலையா? கொடியிலையா? கொடி சின்னதா இருக்கு. சரி 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 சரி, வேணாம். ரொமான்ஸ் தானே. ரொமான்ஸ். ஒரு ஒரு பூ அப்படியே ஒரு கடவுள் மனைவிக்கு உள்ள ஒரு பூவா கிடைப்புள்ள சாங்க பாடிப்பாரு பாருங்க. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத பாடல்கள். ஓகே, உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி இளையராஜா பாட்டு எந்த பாட்டுலாம் கேட்டிருக்கீங்க? வேற என்ன பாடல்கள்? நிறைய பாட்டு கேட்டு இருக்கோம். இங்க காதல் பாடல்கள்லாம் உங்களோட அனுபவத்துல நீங்க பாடுகிற. எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு மச்சானே பார்த்தாங்கதான் நீங்க காதல் பாட்டா இருக்கட்டும் நினைக்கிறேன். நீங்களே ஒரு பாட்டு பாடுங்களே. எனக்கு வந்து காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே, அதெல்லாம் நம்ம சின்ன வயசுல நல்ல ஒரு மெலோடி பீஸ்ஃபுல் சாங்ஸ்லாம். காதல் தீபம் ஏற்றினார். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே. காதல் தீபம் ஏத்துறாங்க. எப்படி அவர் இறங்கி பண்றாங்க? அது எதுக்கு? எப்படி அந்த மீனிங் உள்ள சொல்றாங்க? நாங்க வந்து ஒன்னும் வைரமுத்து இல்லைங்க, எங்கிட்ட போய் விளக்கம் கேட்கறியா? நான் அவர் போட்ட பாட்டை தான் பற்றி பேசிட்டு இருக்கோம். அதாவது அந்த பொண்ணு வந்து பார்த்து அவன் மேல காதல் வந்த பிறகு இவருக்கு வந்து மனசுக்குள்ள அப்படி தீபமா எரிய அப்படியா? அதுல ஐயா வந்து காதல்ன்ற அது வரைக்கும் அவர் வாழ்க்கையில காதல்னு ஒண்ணு இல்ல. இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் காதலோட தீபம். ஜெய், இது உங்களை பத்தி பேசாதீங்கடா.
பாட்டை பத்தி பேசுகிறா அந்த ஆளுக்கு ஏதாவது ட்ரிபியூட் மாதிரி பண்ணணும்னு வந்திருக்கேன். வேற பாட்டுக்கு போகலாம். அடுத்த பாட்டு ஐயா ஐயா புலவரே கொஞ்சம் புலவரத்தை கொஞ்சம் அடக்கி வைங்க. அடுத்த பாட்டுக்கு போவோம். கண்டென்ட் எப்படி 1 மணி நேரம் போகும். ஆமா. ஸோ அப்ப நானே உங்களுக்கு இன்டே கொடுத்துட்றேன்ப்பா. இப்போ இந்த 90s 80sல வந்த பாட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன், சிந்து பேரவி சொல்றேன். சிந்து பேரவியில பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி தொட்டி வந்ததுன்னு தெரியுமா? அதான் சிந்து பேரவி. சரிங்களா? சிந்து பேரவி வந்ததுனால சொல்றேன். சிந்து பேரவியில உங்களுக்கு எந்த பாட்டு எடுத்தாலும் கேட்டு என்ன பாட்டு அது, பாடேரியன் படிப்பேரியன் இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல்பமாவே அது ஒரு 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 வேறு மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து ஒரு எம்எஸ்பியோட ரிஃப்ளெக்ஷன் அந்த மியூசிக்ல பழைய காலத்து மியூசிக்கா இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரஜினி கமல் பாட்டு வர வர இந்த இளமை ஊஞ்சல் அடிக்கிறது, இளமை இதோ அந்த இன்னொரு பாட்டு என்னப்பா, சொர்க்கம் மதுவிலே, சிவசம்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தா அப்படியே வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ஆனால் ஆக்சுவலி இதுதான் எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டு, இளையராஜா பாட்டு இல்லை. நீ ஏன் கூட. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் அந்த சமகாலத்துக்கான டைரக்டர்ஸ் இன்புட் கொடுக்க மணிரத்னமா இருக்கட்டும், மகேந்திரனா இருக்கட்டும், பாலச்சந்தரா இருக்கட்டும், அவங்க கொடுக்க அதுக்கேற்ற தன்னை மாத்திக்கிட்டே இருந்திருக்காரு. அக்னி நட்சத்திரம் பீட்டு கேளுங்க, வரும்போது ஆடிக்கிட்டு இருந்தாரு ராஜா ராஜா தி ராஜன் ராஜா, அந்த பீட்டு அதெல்லாம் வந்து அந்த டைம்ல ஸ்டூடியோ கேட்டால் இன்னைக்கு நம்ம அந்த 5.1 எல்லாம் போட்டு கேட்கும்போது இன்னும் அந்த எஃபெக்டிவா இருக்கும் அந்த பாட்டுலாம். இன்னொரு விஷயம், இளையராஜா சார் வந்து பழைய கால நம்ம உரிமை மேளம் கிராமத்துல யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே பயன்படுத்திருப்பாங்க. அந்த இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த காலத்துல வந்து எங்கேயுமே இல்ல. டமால் டிமால் தான். கல்லல அந்த இதுக்கு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, அந்த பாட்டு தான் இன்னைக்கும் கல்லல அந்த ஃபங்க்ஷன் இதுல போடுவாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த கிராமத்து விழாக்களை கொண்டாடக்கூடிய எல்லா பாட்டுகளுக்குமே அவர் வந்து அங்கேருந்து எடுத்துட்டு வந்து அது ஒரு இசை விடத்தை மாத்தி மக்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு முதல் காரணமே வந்து என்னன்னா, அவருடைய எளிய இசையை வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேர்த்தாரு. அவருடைய இசை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது. எளியவனும் ஒருத்தங்க காம்ப்ளிகேஷன் இருக்கும், ஆனா நம்மள மாதிரி சாதாரண கேட்கும் போதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அது உட்கார்ந்து உங்களை மாதிரி இப்போ இது பண்ணுவீங்கல்ல, அறுத்து அரைஞ்சி இதுக்கு என்ன அதுக்கு என்ன, அவங்களுக்கும் அது வேலை இருக்கும். சாதாரண மணியமும் சாதாரண படிக்கிற மாதிரி இருந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஊர் திருவிழாக்கள்ல படிக்கக்கூடிய எல்லா பாட்டு, மாரியம்மன் பாட்டு, கரகாட்டக்காரன் சொல்ல வேணும், மாங்குயிலே குங்குயிலே மாரியம்மா, அதெல்லாம் ரொம்ப லைவான வாழ்வியல் சம்பந்தமா வந்த மாதிரியான ஒரு அதோட பிளஸ் பாடல்கள் எம்எஸ்சி அவங்க பீரியட்ல இருந்ததான்னு எனக்கு தெரியல. இருந்திருக்கும், சாதாரண மக்கள் ரீச் ஆகல. அது ஒரு மிடில் கிளாஸோட அந்த ஒரு இசை அறிவோட இருக்கிறத தவிர அவனுக்கு போய் சேரணும். தோட்டத்தை வேலை பாக்குறவன் ஒரு படத்துல கோட்டையை விட்டு வேட்டைக்கு சாமியோட இது அந்த சாங் அந்த மியூசிக் அட்மாஸ்பியர் எல்லாமே அந்த மாதிரி கருப்பசாமி பாடலாம் மியூசிக் எல்லாமே அந்த பழைய மியூசிக் இந்த மியூசிக் டமால் டிமால் போட்டு அடிச்சு கருப்பசாமி எந்திரிச்சு ஓடிடுவாரு போடுறாரு. அந்த மாதிரி பாட்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அவருடைய தெய்வீக பார்த்தே சொல்லாமே என்ன இவ்வளவு பார்த்து சொல்லாம சொன்ன மாதிரி பல்லாக்கு குதிரையில ஆகட்டும், அந்த மாரியம்மன் பாட்டாகட்டும், அதுமே வந்து அந்த ஸ்பிரிச்சுவலோட மிங்கலாய் தான் இருந்திருக்கு. அதே மாதிரி காதல் பாடல்களாகட்டும், தத்துவ பாடல்கள்லாம் கேட்கவே வேணாம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவானா, தண்ணி ஊத்துவானா அந்த மாதிரி அவருடைய பாடல்கள் எல்லாமே தத்துவ பாடல்களையுமே நிறைய அவருடைய வாய்ஸ்ல வரக்கூடிய தத்துவ பாடல்கள் இன்னும் என்ன சொல்றது, ஒரு அப்படியே தாயனும் கோயில காக்க மறந்துட்ட பவி அடிக்கிலேயே அதெல்லாம் பாடிச்சா நான் காதறி தெரிச்சு அழுது ஓடிடுவாங்க. எந்த ஒரு மொழிகளும் அது இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு பாடல், ஒரு அணுகுமுறை, அந்த மாதிரி தான் சொல்லணும். இது அண்ணன் அண்ணன் சிப்பா என்ன, இது இந்த சின்ன குழந்தைங்க நம்மளாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊரு நல்ல ஊரு இப்போ ரொம்ப கெட்டு போச்சென்ன, அதுக்கு ஒரு மாடுலேஷன் இன்னொரு கொடுத்திருப்பாரு. அது செமையா இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே நிறைய பாட்டு விக்ரம்ல ஒரு சொர்க்கமே என்றாலும் ராமராஜனுக்கெல்லாம் அள்ளி தூக்கி போட்டிருக்காரு இல்ல, அவ்வளவு பாட்டும். அதெல்லாம் என்ன பெத்தராசா அதெல்லாம் ராமராஜன் தானே. நீயத்தா கேட்டா என்றாலும் பாட்டு படிங்க. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரு போல ஆகுமா, நம்மூரை போல ஆகுமா. எந்த கிராமத்தையும் எடுத்துக்கலாம், எந்த கிராமத்துக்கு அது வந்து அந்த பாட்டு வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாருமே உலகத்துல நீ எங்க போய் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி, நம்ம ஊர் ஆகுமா, தமிழ்நாடு மாதிரி ஆகுமா, இந்தியா மாதிரி ஆகுமா, அப்படி அவங்கவுங்க கிராமம் மாதிரி ஊர் கிராமம் மாதிரி ஆகுமா. அந்த மாதிரி ஒரு பாடல், அருமையான பாடல்.
ஸோ அதுக்கப்புறம் அதுதான் அது விக்ரம், கமலோட விக்ரம் படத்துக்கு எடுத்துவாங்க. அதுலலாம் வந்து அந்த டெக்னோ மியூசிக்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அது விக்ரம், அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் ஒன்று, டைட்டில் சாங் ஒன்று, என்ன பாட்டு மறந்துட்டு போதும். மியூசிக் இருக்கும். அந்த பாட்டு தான் இப்போ விக்ரம் படத்துல போட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரீமிக்ஸ் பண்ணதுதான், அந்த மாதிரி தான் விக்ரமன் சாங்ஸ். அது அதுலயுமே வனிதா வனி, அப்புறம் மோகினி அந்த பாட்டு இருக்கும். அஞ்சலியில காதல் பரிசு வனிதா வனி வந்து விக்ரம் தான். காதல் பரிசுலயும் சாங்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு, அதுலயே இருக்கு. கமல் பாடல்கள் எல்லாமே அதுல வந்துடும். அப்புறம் ரஜினிக்கு சொல்லவே வேணாம், ரஜினி சொல்லலாம். அந்த மாதிரி அந்த இன்ட்ரோ சாங்ஸ். ஆசிட் உருவகம், ஆசை 100 வகம், ஆசை 100 வகை, 100 வகையா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி டிவோஷனல்ஸ் ஒரு இடம் போட்டிருக்காரு. ஒரு ஹீரோயிக் சாங்ஸும் அவர்கிட்ட இது நம்மளுக்கு லவ் சாங்ஸ் வேணுமா, அது ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கு. மோகனுக்கு மைக்கை பிடிச்சி பாடுவாரு, மைக்கை பிடிச்சி ஒரு 75 படத்தை கிட்ட பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த பெண்களோட மனசு எவ்வளவு ஆழமானதுங்கிறத பத்தி, பெண்களோட மனசு எவ்வளவு ஆழமானது அதை கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறத பேஸ் பண்ணி ஒரு பாட்டு பாடுங்க. ஆறும் கடலும் ஆழமில சந்திரசேகர், இது கடலும் ரம்யா கிருஷ்ணனுக்கு மொத படம். ஆழம் எது ஐயா, அந்த பொம்பளை மனசுதான் ஐயா, அடியாத்தாடி. அப்படி எவ்வளவு வருஷம் ஆனாலும் நம்ம ரிலிக்ஸும் மாறல. போகும்போது நம்மளுக்கு மியூசிக் மைண்ட்ல வந்துருப்பாருங்க. மாடி வீட்டு கண்ணி பொண்ணு மனசுக்குள்ள 2 பொண்ணு ஏலகண்ணு கேட்கும் போது தலை ஆட்ட வைக்குது சாங்க. அது மலையோரம் வீசும் காற்று மோகனுக்கு, மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று தனிமையா ஒரு போகும்போது பஸ்ல போகும்போது கேட்டு சொல்லுவாங்க, ஜன்னலம் மலை தண்ணி, அது மாதிரி சொல்லும் போது தண்ணி அடிச்சுட்டு போறாரு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து இன்னும் நம்மளுக்கு நமக்கு கேட்க இன்னமும் கேட்கலாம். அப்ப இன்னும் கடைசியா ஜமானு படத்துல போட்டாரு, விடுதலையில போட்டாரு, வழி நடுக காட்டுமல்லி. ஸோ அந்த மாதிரி அவர் சாங்ஸ் என்னைக்குமே வந்து நம்ம கேட்கக்கூடியதா இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் அஞ்சலியில சொல்லுவேன் நான், அஞ்சலியில தான் சின்ன பசங்களை வச்சு ஒரு பீட்லாம் போட்டிருப்பாரு. அஞ்சலி படம் பார்த்துருக்கீங்களா, மணிரத்னமோட அஞ்சலி அஞ்சலி, அதுல எல்லாம் அந்த ஒரு ஒன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண நியூ டெக்னிக்ஸ் எல்லாம் போட்டு மாத்திருப்பாரு, அவர் ட்ரெண்டே மாத்திருப்பாரு. தளபதி, குணா, அபிராமி படத்தா, அதாவது குணால அபிராமி பாட்டு மறக்க முடியுமா இல்லையா? நீங்க எதுல எடுக்கலாம், எதை எடுத்தாலும் நீங்க அந்த ஒரு ஃபுல் ஆல்பமே நீங்க கேட்கற மாதிரி இருக்கும். ஒரு படத்துல இந்த பாட்டை செலக்ட் பண்ணி கேட்கறவங்களாம் இல்ல. இது முன்னாடி எல்லாம் நம்ம கேசட் பதிவோம், 90s 60s தான் நம்ம ஊர்ல எல்லாம் கேசட் பதியும் போது என்ன பண்ணுவான்னா, அவன் புக் வச்சிருப்பான், அதுல என்ன பாட்டு வேணும் செலக்ட் பண்ணிட்டு அப்படிலாம் கிடையாது, படமா எழுதி கொடுப்போம். இந்த படம் ஏ சைட்ல வரணும், இந்த படம் பி சைட்ல வரணும், அந்த மாதிரி தான் நம்ம பதிஞ்சு பழக்கம். ஒரு பாட்டா எடுத்து பதிய மாட்டோம் ஒரு படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ரசிச்சு கொண்டாடுனவர் இன்னும் 50 வருஷமா சினிஃபீல்டு நின்று இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கிற, இன்னும் நிறைய படம் பண்ணட்டும். 80s 90sல இருக்கிறவங்களுக்கு வந்து காதலை தூண்டுறதுக்கு மிக ஆமா இந்த பாட்டு காதலை சொல்றதுக்கு அந்த பாட்டு தான் முதல்ல யூஸ் பண்ணி பண்ணுங்க. கோயில்ல படிக்கிறது, வீட்டுல செட்டை கட்டி ஆம்பிளிஃபையர் வச்சு பாட்டு போட்டு பக்கத்து வீட்டு கேட்கற மாதிரி வைக்கிறது. நம்ம தெருவுல இருக்கிற பொண்ணு வேன்ல எல்லாம், ஆமா நம்ம ஊர்ல வேன்ல எல்லாம் பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு மூலியமா அவங்க காதலை பரிமாறிக்கிறாங்க. காதலாகட்டும், சோகமாகட்டும், லவ் பரிமாறிக்கிறது காட்டு மூலம் தான், சோகம் அன்பு பரிமாறிக்கிறது காட்டு மூலம் தான். ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இளையராஜா பாடல் மூலியமாவே வாழ்ந்தவன் நிறைய பேரு, சோகமானவன் நிறைய பேரு. இன்னைக்கும் பாருங்க, நியூ இயருக்கு நம்ம என்ன பாட்டு போட்டுட்டு இருக்கோம், அதுதானே போட்டுட்டு இருக்கிறோம். ஆமா கண்டிப்பா. கமல சகலகலவன வர இளமை இது ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அதாவது எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எத்தனை இசையும் போர் அடிக்கல, அவரும் போர் அடிக்கல. ஒவ்வொரு நியூ இயருக்கும் ஹாப்பி நியூ இயர் வந்து அந்த சாங் வந்து நம்ம எல்லாரும் மறக்கவே முடியாது இல்ல. ஸோ அந்த மாதிரி எவ்வளவு வருஷம் ஆனாலும். ஸோ இந்த மாதிரி நம்ம இளையராஜா பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். ஸோ அது என்ன சொல்றது, ஒரு சின்ன எபிசோட்ல முடிய ஒரு டாபிக் இல்லை. ஸோ எல்லா நடிகர்களுக்கும் ஆகட்டும், ரஜினி, கமல், விஜயகாந்த், ராமராஜன், மோகன், கார்த்திக், சத்யராஜ், பிரபு, இந்த மாதிரி ஒரு லிஸ்டே இருக்கு. அதுல ஒரு கேட்டகரைஸ் பண்றதா, இல்லை பிளேலிஸ்ட் மாதிரி லவ் சாங்ஸு, தத்துவ பாடல்கள், தனிப்பாடல்கள், ஒரு ஹீரோயிக் சாங்ஸு, ரொமான்டிக் சாங்ஸு, அந்த மாதிரி நீங்கள் கேரக்டரைஸ் பண்ணலாம். ஸோ எல்லா கேட்டகரிலையுமே அவருக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது,
அவரு தனியாக மோல்டு பண்ணிக்கிட்டாரு. அதே நேரம் இந்த மோல்டான இயக்குனர்கள் வரும்போது அதுக்கு ஈக்குவலாகவும் தனியை மேம்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு எல்லா காலகட்டத்திலையுமே. ஸோ அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் வெற்றிமாறனுக்கும் அவரால் சப்போர்ட் பண்ண முடியுது. ஈவன் அந்த மாடர்ன் லவ் அதில் நம்ம தியாகராஜ குமாரமங்கலக்குமான அந்த போட்ட அந்த ரொமான்டிக் சீனில் போட்ட அந்த ஒரு ஒரு பிஜிஎம் ஆகட்டும், இன்னைக்கு அவரை நம்ம கொண்டாட முடியுதுன்னா அவர் தனியாக என்ன சொல்றது அந்த சுச்சுவேஷன் ஏற்றப்ப தன்னை மாற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய இசை என்றைக்குமே ரசிகர்களை விட்டு மாறாமல் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டியில் இருந்துக்கிட்டே இருக்கு. தன்னுடைய 1000 படங்கள் 1000 படமாக தாரத்தப்பட்டை பாலாவோட அமைஞ்சது. ஸோ அதையும் தாண்டி அவர் இன்னும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னா அவருக்கு இசை மேல் கொண்ட ஆர்வம் ஒரு இம்மி அளவுல குறையல. நம்மளுக்கும் அவர் மேல இருந்த ஆர்வமும் இம்மி அளவு குறையல. ரசிகர்களுக்கும் ராஜாவுக்குமான அந்த காமன் பாண்ட் இசையும் ஒரு பாயிண்ட் கூட குறையாம தகட்ட நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். அதை கொண்டாடணும், அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணுங்கிறதுக்காண்டி மட்டும்தான் எந்த ஒரு ட்ரிபியூட். இன்னும் அதை நிறைய விஷயங்கள் பேசாமல் கூட நான் இருந்திருக்கலாம் காலம் கருதி. ஸோ இப்படியோ அந்த ஒரு என்ன சொல்றது இசை மேதைக்கு சின்ன ட்ரிபியூட் தான். எவ்வளவு என்ன சொல்றது எவ்வளவு டெக்னாலஜி வந்துட்டே இருந்தாலும் நம்ம அவரையுமே புறக்கணிக்க முடியல, அவர் போட்டு இந்த இசையுமே நம்ம புறக்கணிக்க முடியல. அதோட தான் நம்ம பயணப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கலைஞருக்கு சின்ன ஒரு ட்ரிபியூட் எங்க மூலமா கொடுக்கலான்னு தான் இந்த சும்மா பேசணும். உங்களுக்கும் நிறைய பாட்டு பிடிச்சிருக்கும், திருப்பி திருப்பி கேளுங்க, சந்தோஷமா இருங்க. எங்களுக்கும் நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. என்ன சொல்றது போட்டா நாங்க பாட்டு பேசிட்டே இருப்போம். நல்லா ஆழமத்தை அடி உட்காந்து பாட்டை போட்டு கேட்டோம்னா ஜம்முன்னு கேட்டுட்டே இருக்கலாம், டைம் போறதே தெரியாது. ஸோ எல்லா பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கை இளையராஜா. வாழ்த்தை வணங்குகின்றோம். டடன் டடன்